குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா கேமரா வந்து அப்படி அட்ஜஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால அதை நினச்சிக்காதீங்க. போர்ட் கிளியராக தெரிஞ்ச போதும் உங்களுக்கு. நான் தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெயின் செஷன் எடுக்கலான்றது ஒரு பிஎம்பி ஸ்கேனில். ஸோ என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு 2 minute செஷன் தான் அது. இது உங்களுக்கு நல்லா இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். இது நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 minutes தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் உட்கார வச்சு கேதரிங் பண்ணி ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் இது மாதிரி ஒரு வீடியோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை என்னைக்கு வேணாலும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்டாக உங்களுக்கு நான் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்னைக்கு டாபிக் என்னென்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டு இருக்க டாபிக் தான் கஸ்டமர் சர்வீஸ், அதர்வைஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இதுக்காக ஒரு சின்ன டம் ரூல் ஒன்று இருக்கு. கஸ்டமர் சர்வீஸை எக்ஸலண்டா பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் சர்வீஸை கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை எஃபெக்டிவா பண்றதுக்கு முதல்ல எம்ப்ளாயி எக்ஸலன்ஸ் for innovation. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன முக்கியமாக கம்பூரில் என்னன்னா, எம்ப்ளாயி எக்ஸலன்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறுறதுக்கு நம்ம என்னன்னா எம்ப்ளாயி எக்ஸலன்ஸ்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன் அது என்ன பண்ணணும்ட்டு. ஸோ எம்ப்ளாயி எக்ஸலன்ஸ் ஃபார் இனோவேஷன். நான் காலையில் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், கிரியேட்டிவிட்டிக்கும் இன்னோவேட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. கிரியேட்டிவிட்டின்றது ஒரு விஷயத்த புதுசாக பண்ணுறது, இன்னோவேஷன்ன்றது புதுசாக மட்டும் இல்லை அதை பயனுள்ளதாக மாற்றுறது, அதுதான் இன்னோவேஷன். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எம்ப்ளாயி எக்ஸலன்ஸ் ஃபார் இன்னோவேஷன். ஸோ இதுதான் வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே இருக்கிற தம் ரூல். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை வேற லெவலில் கொண்டு போகணும். ஸோ இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை வேற லெவலில் கொண்டு போகணும்னா கஸ்டமர் சர்வீஸ் தான் ப்ரிடாமினன்ட். ஸோ கஸ்டமர் சர்வீஸில் இந்த எம்ப்ளாயி எக்ஸலன்ஸ் நம்ம வாட்ட சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த எம்ப்ளாயி எக்ஸலன்ஸ் எவ்வளோ பெட்டர்மெண்ட்டாக கொண்டு போகலாம் அதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் லிசன், கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். கஸ்டமர் என்ன சொல்ல வராங்க, எதை பற்றி பேச வராங்கன்றத காது கொடுத்து நல்லா கேட்கணும். ஸோ எவ்வளோக்குள்ள நம்ம லிசன் பண்ணுறோமோ அதுலேருந்தே நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். கஸ்டமரோட பிஹேவியரும் எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த அப்சர்வேஷன் வரவே நம்மளோட ரெஸ்பாண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எந்த நேரத்துலையுமே கஸ்டமர் வந்து நல்லபடியாக கஸ்டமர் சொல்கிறத நல்லபடியாக லிசன் பண்ணுறதுல நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ நம்ம பேசுறதை விட லிசன் பண்ணுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும். செகண்ட் ஒன், ரெஸ்பாண்ட் என்னன்னா, கஸ்டமர் ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்றான், அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்றோமா இல்லையா, அதுதான் ரெஸ்பாண்ட். சிம்பிள். இப்போ அவர் வந்து ஒருத்தர் மாஸ்டர் செக் நம்ம கிட்ட கேட்குறாரு, அந்த மாஸ்டர் செக்குக்கான டீட்டெயில்ஸை கரெக்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா இல்லையா. இப்போ ஹோம் கலெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு, எந்த டைம் இருக்குன்னு கேட்குறாரு, அவர் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் கொடுக்குறோமா இல்லையா, அதுதான் ரெஸ்பாண்ட். வெறுமனே அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்ம வேற ஏதாவது பதில் சொல்ற மாதிரி இல்லாமல் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும், கரெக்டான பதில் சொல்லணும். அது பேர் தான் ரெஸ்பாண்ட். மூணாவது எம்பத்தி. சிம்பத்திக்கு எம்பத்திக்கு ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்பத்தி அப்படின்ட்டு. சிம்பத்தின்றது வந்து நம்ம ஃபேமிலிலையும் இதுலேயும் வந்து இரக்கம் காட்டுறது அப்படின்னுவாங்க சிம்பத்தி அப்படின்றது. எம்பத்தின்றது கஸ்டமரோட ஷூஸ்ல நின்று அதை நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்றது தான் எம்பத்தி. அதாவது கஸ்டமரோட உணர்வுகளை புரிஞ்சு நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். அதுவும் பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு கஸ்டமர் ரொம்ப ஒரு தூரத்துலேருந்து வந்திருக்காரு நம்மகிட்ட, அவருக்கு வந்து இங்கே வேற எதாவது சென்டர் பற்றி தெரியல, அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும், நம்மகிட்ட இருக்கு இல்லை. ரெண்டாவது, ஒரு வேளை இன்கேஸ் அந்த டெஸ்ட் நம்மகிட்ட இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அவரோட தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுறோம். சார் உங்கள் நிலைமை எனக்கு புரியுது சார், இதுதான் எங்கிட்ட இருக்கு, நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்யூஷன் கொடுக்குற விதத்தில் நம்மளோட செயலும் பதிலும் இருக்கணும்.
அது பேர் தான் எம்பத்தி. எம்பத்தின்றது இரக்கம் கிடையாது, புரிதல். கஸ்டமரோட உணர்வுகளை புரிந்து அதுக்கு ஏற்றவாறு நம்மளோட ரெஸ்பாண்ட் பண்றது தான் எம்பத்தி. இதை நம்ம ரொம்ப 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 கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த 3 ரூலை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கும். இப்போ இந்த 3 ரூல் பத்தி சொல்லிட்டேன்னா, இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சர்வீஸை பத்தி ஓவரால் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல வந்து இந்த சர்வே பண்ணதுல கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, 22% வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்குற கேள்விக்கு வந்து எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸும் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புளும் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது 22% வந்து ஓவரால் வந்து ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சர்வேல ஓவரால் நியர்லி ஒரு 10 இயர் சர்வேல வந்து ஃபோபிக் சர்வீஸ்ல வந்து சொல்றாங்க. 69% பார்த்தீங்கன்னா சார் அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க சார், ரெஸ்பாண்டே இருக்கிறது இல்லை சார். நான் ஒன்று கேட்டால் அவங்க பதில் சொல்றாங்க, நான் கேட்கறதுக்கும் அவங்க சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படி எல்லாம் இது வந்து கஸ்டமர் சர்வீஸ்ல எல்லா மக்களும் ஃபீல் பண்ற விஷயம். இப்போ மக்கள் பொறுத்தவரைக்கும் தான் 22% தான் வந்து என்ன பண்றாங்க, ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் இருக்கு சார் அப்படின்னு நம்புறாங்க. 63% மக்கள் வந்து இல்லை சார் அவங்க ரெஸ்பாண்டே பண்றது இல்லை அப்படின்றாங்க. சரியா? அடுத்து ஒரு 5% மக்கள் மட்டும்தான் சார் நான் கேட்கறத விட பல மடங்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பதில் சொல்றாங்க சார். எக்ஸீடிங் மை எக்ஸ்பெக்டேஷன். அதாவது என்னோட தேவையை நான் ஒரு விஷயம் கேட்டிருப்பேன் சார், எனக்கு 100 விதத்தில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இது 3 இதில் எங்கே நம்ம ஸ்டாண்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத நம்மள கேள்வி கேட்டுக்கணும். ஸோ இந்த 5%, இல்லை இந்த 69%, இல்லை இந்த 22%. ஸோ நம்ம வந்து எப்பவுமே எக்ஸீடிங் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். இந்த 5% அப்படின்றது வந்து வேற லெவல். இப்போ கஸ்டமர் வந்து ஒரு கேள்வி கேட்குறான், அவனுக்கு நான் 10 சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னும் போது கஸ்டமர் எவ்வளோ சந்தோஷப்படுறான். கஸ்டமர் சந்தோஷப்பட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் வளரதான் செய்யும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வெறுமனே நம்ம கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னோம் அப்படின்னு இல்லாமல், நம்ம இந்த 22% அவன் கேட்டது பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு இல்லாமல், அவன் எதிர்பார்க்கறத விட நம்ம பதில் அவனுக்கு அதிகபட்சத்தில் அதிகமாக சொல்லணும். ஒரு சொல்யூஷன் அதிகமாக சொல்லணும். அப்போ தான் கஸ்டமர் சந்தோஷப்படுவான். இப்போ நம்ம இவ்வளோ இந்த கஸ்டமர் சர்வீஸ் சொல்றோம் இல்லையா, இது எதுக்காக பண்றோம்? ஒரு பிசினஸ்ல 2 விஷயத்துக்காக தான் பண்றோம், வேற எதுக்காகவும் கிடையாது. ஒரு 2 விஷயம் தான். ஒண்ணு, கஸ்டமர் நீட்ஸ் டு பி ஹாப்பி. நம்ம கிட்ட வந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போகணும். நம்ம தேடி ஒரு விஷயத்துக்காக வரும்பொழுது அவன் சந்தோஷமா விட்டு வெளியே போகணும். ஏன்டா இங்க வந்தோம், ஏன்டா இங்க வந்து டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்றது தாட்டே கூட வந்த. மறுபடியும் சொல்றேன், கஸ்டமர் நீட் டு பி ஹாப்பி. கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா வெளியே போறாங்களோ அதுதான் பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ நம்மளை தேடி ஒரு விஷயத்துக்காக வரும்பொழுது அவனுக்கு தேவையெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணி அவன் ஹாப்பியா நம்ம சர்வீஸ் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த கஸ்டமர் சர்வீஸ் சொல்லிட்டு இருக்கோம். 2வது முக்கியமான ரீசன், ரிப்பீட்டட் பிசினஸ். நம்மளை தேடி மறுபடியும் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாரும். 2 விஷயம் தான். ஒன்று, கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட வந்து திரும்பி போகணும். அதே மாதிரி திரும்பி போறது மட்டும் இல்லாம ரிப்பீட்டடா நம்மளை தேடி வரணும். இதுக்கான மட்டும்தான் இந்த கஸ்டமர் சர்வீஸை வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல என்ன பியூட்டி தெரியுங்களா? இந்த கஸ்டமர் நீட்ஸ் டு பி ஹாப்பி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றோம். கஸ்டமர் நீட்ஸ் டு பி ஹாப்பின்றது ஜென்யூனா கஸ்டமர் நம்மளை தேடி வரும் பொழுது ஹாப்பியா ஃபீல் பண்ணானா அதுவே வந்து பல மடங்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு கஸ்டமர் நல்ல சந்தோஷமா இல்லப்பா பிஎம்கே தேடி வந்தோம், இன்னைக்கு இந்த சொல்யூஷன்ஸ்லாம் இருந்துச்சு, சீப் அண்ட் பெஸ்ட்ல நல்ல பெஸ்ட் சர்வீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் எடுத்துட்டாங்கன்னாவே அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பல மடங்கு மாறுமா. இது ஒரு சர்வீஸ் சொல்றாங்க, என்ன தெரியுங்களா? ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் பத்தியோ ஒரு சர்வீஸ் பத்தியோ ஒருத்தர்கிட்ட சொன்னாங்கன்னா அது வந்து 10 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா பை டிஃபால்ட்டா. சைக்காலஜிக்கலா சொல்றாங்க, ஒரு விஷயம் நல்லா இருக்குன்றத வந்து அவங்கள அறியாமலே 10 பேர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்களாம். ஸோ இந்த 10 பேருன்றது ஒரு ஆள், இந்த ஒவ்வொரு ஆளும் மறுபடியும் 10 பேருக்கு சொல்லிட்டே போவோம். இது வந்து சைக்காலஜிக்கல் ரீடிங்.
சைக்காலஜிக்காகவே ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அந்த நல்ல விஷயத்தை இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த நல்ல விஷயம் இன்னொருத்தருக்கு போய் சேரும். இது நல்ல விஷயத்துக்காக மட்டும் கிடையாது, சேம் நெகட்டிவான விஷயத்துக்கும் கூட. இன்கேஸ் நம்மளோட சர்வீஸ் ப்ராப்பரா இல்லை, அவங்க கஸ்டமர் இஸ் நாட் ஹாப்பி அப்படின்னாலும் இது பல மடங்கு வேர்ட் ஆஃப் மவுத்ல பெருகும். ஸோ இதை ஹேண்டில் பண்றது தான் இந்த கஸ்டமர் சர்வீஸ். ஸோ கஸ்டமரை ஹாப்பியா ஃபீல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போக வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மோட்டவா இருக்கணும். ஸோ இன்னில இருந்து இதை மட்டுமே நம்ம சிந்தனையா வச்சுக்கிட்டோம்னா, இது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் நான் ஒரு செஷன் போகும்போது எடுத்து சொன்னாங்க, அதுதான் இப்போ ஃபேமிலியில் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை நம்மளோட ஒய்ஃபோ நம்ம ஃபேமிலி அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அது நம்ம என்னென்னலாம் செய்வோம். அதே மாதிரி தான் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ரிப்பீட்டட் பிஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, ரிப்பீட்டட் பிஸ்னஸ் வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த விஷயத்தை நம்ம ப்ரிடாமினண்டா சூப்பரா பண்ணாவே இது டிஃபால்ட்டா வருங்க. இதுதான் சயின்ஸ். ஒரு கஸ்டமர் ஒரு சந்தோஷமா நம்ம கிட்ட ஹாப்பியா சர்வீஸ் வாங்கி போனாவே இந்த ரிப்பீட்டட் பிசினஸ் ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஸோ நம்ம அதுக்காக தனி எஃபர்ட் போடணுமோ ஒண்ணுமே அவசியம் கிடையாது. நம்ம இந்த ஹாப்பியா கஸ்டமர் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத மட்டும்தான் நம்மளோட தாட்ஸ் இருந்தே இருக்கணும். இப்ப ஒரு ஜஸ்ட் சமேஷன் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன டாபிக் என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ். மறுபடியும் சொன்னதான் சொல்றேன், கஸ்டமர் நம்ம எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு பிசினஸ் வரும். ஸோ அதுக்கு முக்கியமான ரூல் என்ன? எம்ப்ளாயி எக்ஸலன்ஸ். எம்ப்ளாயி எக்ஸலன்ஸா இருக்கணும்னா என்ன? 3 ரூல் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் லிசன், செகண்ட் ஒன் ரெஸ்பாண்ட், மூணாவது எம்பத்தி. எம்பத்தின்றது கஸ்டமரோட உணர்வுகளை புரிந்து அதுக்கு ஏற்றவாறு நம்மளோட உடல் மொழியையும் வார்த்தைகளையும் பயன்படுத்துறது. ஸோ அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸலண்டா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இது நான் கஸ்டமர் டேட்டா பேசுகிறேன், இல்லை நான் மிஷினை ரன் பண்ணுறேன், எனக்கு அது சம்மந்தம் கிடையாது, நான் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறேன், எனக்கு சம்மந்தம் கிடையாது, இல்லை நான் மார்க்கெட்டிங் பார்த்துட்டு இருக்கேன், என்னோட செட் ஆஃப் கஸ்டமரே வேற இங்கே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கஸ்டமர்ன்றது எல்லாருக்குமே பொது. ஒரு சைக்காலஜி சொல்லுவாங்க எல்லா பிசினஸ்லையும் என்னன்னா, நீ கஸ்டமர்ஸ் பெஸ்ட்டா வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ அட்டென்ட் பண்ற ஒரு கஸ்டமர் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்றாங்க. எப்படின்னா, இப்போ எனக்கு இந்த கஸ்டமர் தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னு நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ, நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு சம்பளம் கொடுக்குற முதலாளி இருந்தாங்கன்னா நம்ம இப்படியெல்லாம் பயபக்தியா பேசுவோம், நம்ம அண்ணத்தை கோவப்பட மாட்டோம், அவங்க கேட்கறதுலாம் பணிவா பதில் சொல்லுவோம், அவங்க கேட்கறது ஏடா என்ன கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் கலந்த ஒரு பொறுப்பா ஒரு பதில் சொல்லுவோம். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு கஸ்டமருமே நம்மளோட பே மாஸ்டர்ஸ், நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா 200% நம்மளோட கஸ்டமர்ஸ் சர்வீஸ் லெவல் வேற லெவல்ல மாறும். ஸோ இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கீங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு கஸ்டமரையும் நமக்கு ஒரு முதலாளி, நமக்கு கொடுக்க சம்பளம் கொடுக்குற முதலாளி அப்படின்னு உணர்வை உள்ள கொண்டு வந்து நீங்க கஸ்டமரோட தேவைகளை புரிந்து நிறைய பேர் நினைச்சுக்குவோம், நம்ம சொல்றோம் ஆனால் ஜென்யூனா இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஒரு மெயின் போக்கா சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஜென்யூனா கேரிங்கா நீங்க பதில் சொன்னீங்கன்னா கஸ்டமர் நம்மள தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஸோ அது நல்லா மைண்ட் எடுத்துக்கங்க. 3 விஷயம்: லிசன், ரெஸ்பாண்ட், எம்பத்தி. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் பெட்டர் பண்ணணும்னா என்ன பண்ணும்? எம்ப்ளாயி எக்ஸலன்ஸ் ஃபார் இன்னோவேஷன். இன்னோவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன், வெறும் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அதை பயனுள்ளதாக மாற்றுறதும் நம்மளோட வேலையா இருக்கணும். அது நம்ம எண்ணிக்கையில திறன்பட ஒவ்வொரு எம்ப்ளாயி செய்யறோமோ கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருக்கும். ஸோ தேங்க்யூ டீம். இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.